ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உள்ளம் கொள்ளை போகுதே இந்த கதையில் வினோவோட லைஃப்பில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? நேற்று நம்ம எல்லாருமே ரொம்ப அழகாக ஒரு ஊட்டி ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா? உங்கள் கூட வந்ததில் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் கமெண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு ஆசை வந்துச்சு. இந்த மாதிரி கற்பனையில் உங்கள் கூட போயிட்டு வர்றதே இவ்வளோ நல்லா இருக்கே, நம்ம எல்லாரும் நிஜமா ஒரு ட்ரிப்பு போனால் எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசித்து பார்த்தேன். இப்போ நான் ஒரு ட்ரிப்புக்கு பிளான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் வருவீங்க? யாராலலாம் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வர முடியலைன்னா கூட ஓகே, ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம இதே மாதிரி கற்பனையில் இமேஜினேஷனில் ஒரு டூருக்கு போயிட்டு வந்துடலாம். சரியா? யாராலெல்லாம் ஒரு டூருக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது உண்மையாக நான் கேட்குறேன். சரியா? நிஜத்தில் போயிட்டு வர்றதுக்காக நான் கேட்குறேன். வர முடிஞ்சவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நானும் நிலாவோட தங்கச்சியும் வெளியில இருந்து அந்த தலையணை வச்சு 2 பேருமே அடிச்சு விளையாடிட்டு இருக்கோம். நிலா உள்ள குளிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க. நாங்க 2 பேருமே வெளியில இருந்து ஜாலியா அடிச்சு விளையாடிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ நாங்க 2 பேருமே விளையாடிட்டு இருக்கோம். அப்போ நிலா குளிச்சு முடிச்சுட்டு அந்த டவலை கட்டிட்டு அப்படி வெளியில வரா. வெளியில வந்ததும் என்னைய பார்க்குறா. வெளியில வந்ததும் எங்கள பார்க்குறா. நாங்க 2 பேருமே அந்த தலையணைய வச்சு அடிச்சு விளையாடிட்டு இருக்கோம்ல. வந்த உடனேயே திட்ட ஆரம்பிக்கிறா. அதுவும் மெயினா என்னத்தான் திட்டுறா. "நீ என்ன சின்ன புள்ளையா? குழந்த மாதிரி உட்காந்து விளையாடிட்டு இருக்கியே என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு என்னைய தான் திட்டுறா. எனக்கு இப்போல்லாம் நிலா திட்டுறது ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. அவ திட்டுறதுல அப்படி ஒரு அக்கறை, ஒரு கேரிங் இருக்கு இல்லையா? ஸோ நான் இன்னுமே கேட்குறேன். "இன்னும் இன்னும் இன்னும் பத்தல பத்தல இன்னும் திட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் இப்போ திட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். "என்ன இன்னைக்கு நீங்க திட்டலையா என்ன? திட்டுங்க நிலா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு எனக்கு நிலா திட்டுறதுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ நிலாவும் குளிச்சுட்டு வெளியில வந்தாச்சு. உடனே நான் அவ தங்கச்சிகிட்ட சொல்றேன். "சரி, இப்போ நீ உள்ள போய் இது உன்னோட டர்ன். நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம்" அப்படின்னு ஆல்ரெடி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அவ தங்கச்சியும் ஃப்ரெஷ் ஆகுறதுக்காக ரெஸ்ட் ரூமுக்கு போயாச்சு. நிலா இங்க என்னைய பார்க்குறா. என்னைய பார்த்ததும், "நீ கொஞ்சம் வெளியில போ" அப்படின்னு சொன்னா. எனக்கு என்னது வெளியில போணுமா? இவ்வளோ நேரம் எதுக்காக இங்க இவ்வளோ நேரம் ஆசையா உட்காந்துட்டு இருந்தேங்க. என்னாலலாம் முடியாது. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க நீனு? நேத்து தானே அக்காவும் தங்கச்சி நீங்க இப்பவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய இங்க வர சொன்னீங்க. இப்ப என்னடான்னா வெளியில போ நீ சொன்னா என்ன அர்த்தம்? என்னாலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொன்னேன். இப்போ நான் அங்க ரூம போய் கதவ தட்டுனா, பசங்க அங்க குளிச்சுட்டு அவனுங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு இருப்பானுங்க. அங்க போய் கதவ தட்டிட்டெல்லாம் என்னாலலாம் வெளியில நிக்க முடியாது. நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். உடனே நிலா சொன்னா, "இங்க பாரு, நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இங்க அதுக்குன்னே தனியா ரூம் எல்லாம் கிடையாது. எங்கேயும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நின்னு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாகணும். நீ வெளியில போ" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னைய சொன்னா. அதெல்லாம் என்னால முடியவே முடியாது. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காகலாம் நான் வெளியில போக முடியாது. வேணும்னா நான் என்னோட கண்ண மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பி இருந்து என்னோட கண்ண மூடுனேன். நிலாவும் இவ கிட்ட சொல்லியும் பிரோஜனம் கிடையாது. வெளியிலயும் போமாட்டா. தெரிஞ்சு போச்சு. அதான் கண்ண மூடிக்கிட்டாலாம் நம்ம அந்த பக்கமா திரும்பி நின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நிலா எனக்கு பின்னாடி நின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. கண்ணாடி எனக்கு முன்னாடி இருக்குது. அந்த பக்கம் ஆப்போசிட்ல நிலா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த பக்கம் எனக்கு கண்ணாடி வழியா அப்படியே அச்சசலா அப்படி தெரியுது. கண்ணாடி தான் தெரியுமே, உள்ளதை அப்படியே காட்டும். ஸோ அந்த கண்ணாடியில நிலா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது எல்லாமே எனக்கு அப்படி தெரியுது. நானும் அந்த கண்ணை மூடிட்டு இருக்கேன் இல்லையா? நிலா பார்க்காத போது அந்த கண்ணை திறந்து அப்படியே அந்த கண்ணாடி வழியா நிலாவை பார்க்குறேன். நிலா அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. நானும் அவளோட அழகை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி, சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன், ஆஹா அவனை வல்லலடி, இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் நீதான் அழகியடி, இத்தனை அழகும் மொத்தம் சேர்த்து என்னை வதைப்பது கொடுமையடி, அன்பே அன்பே கொல்லாதே,
அப்படி ஒரு அழகி. என் நிலா அவ்வளோ அழகா இருந்தா அன்னைக்கு. நிலாவோட அழக நான் அப்படியே பார்த்து, அப்படியே மெய் மறந்து பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். நிலா அவ்வளோ அழகா இருக்கா. ஆள் ஏற்கனவே நல்ல கலரு. அந்த இடுப்பு, அந்த இடுப்புல இருக்கிற அந்த மடிப்பு, ஐயோ! அதெல்லாம் சொல்லவே வேணாம். எல்லாமே செஞ்சு வச்ச சிலையாட்டம் அவ்ளோ அழகா இருக்கா. நானும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் அந்த ஒரு சாங்கு இருக்குமே, கரெக்ட்டா இன்ச் பை இன்ச்சா ரசிக்கிற மாதிரி அந்த ஒரு பாட்டு அவ்ளோ நல்லா இருக்கும். ஈரடி வரை தங்கத்தை வைத்தான், அந்த மூன்றடிக்கு அவன் சொர்க்கத்தை வைத்தான், பின்பு நாலடிக்கும் மிச்சம் ஐந்தடிக்கும் பிரம்மன் வானிலவை வைத்து உன்னை செய்தான். அந்த ஒரு சாங்கு தான். அப்பா! நிலாவோட அழகோ அழகு, அப்படி ஒரு அழகு. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நிலா தான் நம்மள பார்க்கலையேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நிலாவும் அப்படி திரும்பி பார்க்க அவளுக்கு இந்த கண்ணாடி இருக்கிறது தெரியுது. கண்ணாடி வழியா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா தெரியுது. அவ கண்டுபிடிச்சிட்டா. நான் அவள தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிச்சிட்டா. எனக்கும் பயம். போச்சு அவ்வளோதான். ஏற்கனவே பொறுக்கின்னு சொல்லுவா. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்மள திட்ட போறாளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கண்ண மூடிக்கிட்டு இருக்கேன். எங்க திட்டிற போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு, காதெல்லாம் மூடணும்ல. நானும் கண்ண மூடிட்டு இருக்கேன். நிலா திட்டவே இல்ல. என்னடா அது? என்ன நடக்குது? நிலா திட்டவே இல்ல. அவளும் பார்த்துட்டு கேஷுவலா மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு இன்னுமே ஆச்சரியம் தான். என்ன திட்டல? அப்படின்னா இது என்ன? உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னு சொல்லிட்டு. இது லவ்வு தான், இது லவ்வு தான், லவ்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே சந்தோஷம். ஒருத்தங்கள நம்ம அந்த கோலத்துல பார்த்துருக்கோம். பார்த்தும் திட்டலன்னா, அப்ப இது என்னது லவ்வு, லவ்வு, லவ்வுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு. இன்னுமே ஜாலியா இருக்கு. இது லவ்வு தான். இந்த டைம் நான் கன்ஃபார்மே பண்ணியாச்சு. இந்த டைமு 100% நான் லவ்வுன்னே கன்ஃபார்மே பண்ணிட்டேன். எப்படியாச்சும் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த டைம் நிலாவோட தங்கச்சியும் குளிச்சுட்டு வர, இது என்னோட டர்னு. ஸோ நானுமே ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருந்து எல்லாருமே கிளம்புறோம். போகிற வழியில் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போவும் நிலாவை மட்டும் என்னோட பைக்கில் ஏற்றிட்டு நாங்கள் 2 பேரும் தனியாக ஜாலியாக பேசிக்கிட்டே ஒரு ட்ராவல் அழகாக பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ அந்த ரோட்டு சைடு ஓரத்தில் ஒரு பூக்கடை, ஒரு பாட்டி பூக்கடை வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் நான் அந்த பூக்கடைக்கு பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு நிலாவுக்கு பிடிச்ச அந்த குண்டு மல்லிப்பூ நிலா கிட்ட வாங்கி கொடுத்தேன். நிலாவோட கையில் கொடுத்தேன். அந்த பூவை என் கையில இருந்து வாங்கும்போது நிலாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அது அவளோட முகத்தில் அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த 1000 வாட்ஸ் பல்பு லைட் எரியும்ல, அந்த மாதிரி நிலாவோட முகம் அவ்வளோ அழகா இருக்கு. அவ்வளோ பிரைட்டா இருக்கு. என்னோட கையில இருந்து அந்த மல்லிகைப்பூவ வாங்கி அவளோட தலையில அழகா அப்படி வச்சுக்கிட்டா. நார்மலா நிலா பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருப்பா. இன்னும் அந்த மல்லிகைப்பூ வைக்கும்போது இன்னுமே எக்ஸ்ட்ரா அழகா அவ்வளோ அழகா இருக்கா. அதுவும் அந்த மல்லிகைப்பூவ வச்சுக்கிட்டு என்ன அந்த ஓரக்கண்ணால் அப்படி பாப்பா பாருங்களேன். அது இன்னுமே அழகு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாலே கேட்குறது அது இன்னும் அழகு. நானும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு, சரி ஓகே நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வண்டி எடுத்துட்டு 2 பேருமே கிளம்புறோம். அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது நிலா மறுபடியும் என்கிட்ட கேட்டா, "எனக்கு உன்னோட இந்த பைக்க ஓட்டணும்னு சொல்லி ஆசையா இருக்கு. நீ கொஞ்சம் சொல்லி தரியா என்ன?" அப்படின்னுட்டு என்கிட்ட கேட்டா. உடனே நானும் சொன்னேன், "கண்டிப்பா. நான் உனக்கு சொல்லி தரேன். ஆனா இங்க கிடையாது. இது இந்த டர்னிங் இந்த வளைவு இந்த இடத்துல இங்க அதிகமா இருக்கும். இது கொஞ்சம் டேஞ்சரான இடம். ஸோ இங்க வேணாம் சரியா? நான் உனக்கு அப்புறமா சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிலா கிட்ட சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ட்ராவலை இன்னும் அழகா அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஆனாலும் ஒரு சின்ன வருத்தம். போம்போது ஊட்டிக்கு போக போறோம். அங்க நிலா கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா வரும்போது அந்த சந்தோஷம் கிடையாது. ஒரு சின்ன வருத்தத்தோட தான் நான் ரிட்டர்ன் வீட்டுக்குமே வந்தேன். அவ கூட வர்றது ஒரு சந்தோஷம் தான். ஆனாலும் அந்த நாள் இதோட முடிஞ்சு போச்சு. அவ கூட இருந்த நாள் டக்குன்னு முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் கண்ண மூடி கண்ண தொறக்கறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தோடயே வீட்டுக்கு வரோம். நிலவ எங்க பிக்கப் பண்ணனோ அதே இடத்துல கொண்டு போய் ட்ராப் பண்றேன். அவங்க தங்கச்சி, தம்பி 2 பேருமே வர்றாங்க. அப்ப நானும் சொல்றேன், "டேய் அக்காவ வீட்லயே நேரடியா கொண்டு விட்டுறட்டுமா? நீ தங்கச்சிய அழைச்சிட்டு வா, நான் அக்காவ அழைச்சிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்கவும், அவன் தம்பி சொல்றான், "இல்ல, இல்ல அதெல்லாம் வேணாம். தம்பி மட்டும் இல்ல, குடும்பமே ஒண்ணா சேர்ந்து சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம். நான் ஒவ்வொருத்தரையா போய் அழைச்சிட்டு வந்து விட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா, நான் அவங்களோட வீட்ட பாத்துறக்கூடாதான். எனக்கு அவங்க வீடு தெரிஞ்சிருமாம்.
சீக்கிரட்டாக மெயின்டெயின் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொருத்தரையா கொண்டு போய் விட்டுட்டு வரான். அப்போ அவன் தம்பியும் சொன்னான், "உங்க கூட இந்த ட்ராவல் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. என் அக்கா ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. ஸோ நீங்க நெக்ஸ்ட்டு எங்க ட்ரிப்பு போட்டாலும் கண்டிப்பா சொல்லுங்க. சரியா? நானுமே அக்காவ அழைச்சிட்டு வரேன். என் வீட்ல நாங்க வந்தா கண்டிப்பா அக்காவையும் விடுவாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியுமே சொல்லிட்டு போறான். இந்த குட்டி சாத்தன் இருக்கே, அதுவும் "உங்களோட நம்பர் எனக்கு கொஞ்சம் தர்றீங்களான்னு?" சொல்லிட்டு அவளும் என்னோட நம்பர வாங்கிட்டு வீட்டுக்கு போறா. நானும் அங்கேருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில கிரவுண்டுக்கு 5:30க்கு என்னோட ப்ராக்டிஸுமே ஸ்டார்ட் ஆச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போய்க்கிட்டே இருந்தது. நானும் டெய்லியுமே நிலாவ பார்க்குறேன், பேசுறேன், பழகுறோம். இதுவே எங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. அந்த லவ்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மட்டும் நான் இதுவரைக்கும் நிலாகிட்ட சொல்லவே இல்ல. எப்பவும் எனக்கு நிலா கூட ஒரு ஃபீல் இருக்குது. அவள டெய்லி பார்க்குறோம் அப்படிங்கும்போது, அதுக்கு மேல நான் யோசிக்கவே இல்ல. என்னதான் நான் ஒரு அடாவடி பொண்ணு, ஒரு நல்ல தைரியமான பொண்ணு, ஜாலியான கேரக்டர் அப்படி இருந்தாலும், இந்த லவ்வ சொல்றதுக்கு மட்டும் அந்த தைரியங்கிறது இல்லவே இல்ல. தைரியத்தையும் தாண்டி ஒரு பயம், ஒரு மனசுல சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. எங்க பேசிறாம போயிருவாங்களோ! இதுவரைக்கும் இருந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் தான். நான் இதுவரைக்கும் நிலாகிட்ட அந்த லவ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய மட்டும் சொல்ல விடாம என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு. என்னால சொல்ல முடியல. இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்னு இருக்கவே முடியல. ஏன்னா, அவ்ளோ யோசிக்கிறோம். எங்க பேசாம போயிருவாங்களோ, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமோன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு யோசிக்கிறோம். அது ஏன்னே தெரியல. அவங்கள நம்ம இழந்துறக்கூடாது, அவங்க நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைய மட்டும் நான் சொல்லவே இல்ல. இப்படியே எங்களுக்குள்ள கொஞ்ச நாள் போய்க்கிட்டே இருக்கு. அப்போ சடனா ஒரு நாள் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, எங்களோட இன்ஸ்பெக்டர் மேம் சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீங்க இந்த கிரவுண்டுக்கு வர வேண்டிய வேலையே இருக்காது. ஏன்னா, இப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எலெக்ஷன் டைம் உங்க எல்லாருக்குமே டியூட்டி ஸ்டேஷன்ல போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு கிரவுண்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டதும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. இந்த கிரவுண்ட்ல இருக்கிற வரைக்கும் நிலாவ எப்போ வேணாலும் பார்க்கலாம், பேசலாம். ஃப்ரீயா தான் இருப்பேன். பிரேக் டைம் இருக்கு. ஸோ எப்போ வேணுனாலும் போய் பார்க்கலாம். அதுவும் நிலா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே இருக்கு. ஸோ ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைச்சா கூட நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்துருவேன். எப்போ பிரேக் கிடைச்சாலும் நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்துருவேன். ஆனா, ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் அப்படி இருக்காது. ஸ்டேஷன்ல ஃப்ரீ டைமே கிடைக்காது. இந்த எலக்ஷன் டியூட்டி வேற சொல்லிட்டாங்களா, இனி ஃபுல்லாவே செக்கிங் தான். பணம் எங்கே போகுது வருது நீ பார்க்கணும். ஃபுல்லாக வெஹிக்கிள் செக்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல் டைம் ஒர்க்கு பிஸி தான். ஒரு நாள் கூட லீவ் எடுக்கவே முடியாது. எமர்ஜென்சி லீவுனா ஒரே ஒரு நாள் குடுப்பாங்க. அதுக்கு மேல லீவே கிடைக்காது. அந்த ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது இனி இருக்கவே இருக்காது. என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அங்கேருந்து எல்லாரையுமே ஸ்டேஷனுக்கும் அனுப்பி விட்டாங்க. நானும் என்னோட ஸ்டேஷனுக்கு வரேன். நாங்க இப்படி புதுசா ஒரு ஸ்டேஷனுக்கு வரோம்ல, அப்ப அவங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தோணும் தெரியுமா? நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அங்க இருக்கிற எல்லாருமே நம்மள பார்ப்பாங்க. இவங்கள வச்சு என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டேஷனுக்கு போறேன். அன்னைக்கு போனா ஒரு நல்ல சகுனம் என்னோட ஃபோன கீழ போட்டு உடைச்சுட்டேன். கீழ போட்டதுல டிஸ்ப்ளே போயிருச்சு. என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்றதுக்கு குடுக்குறேன். அவன் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான். ஃபோன சரி பண்றதுக்கு 2 நாள் ஆகுமாம். சரி அது ஓகே. இந்த விஷயத்த நிலா கிட்ட எப்படி சொல்றது? எனக்கு நிலாவோட நம்பர் தெரியாது. ஏன்னா, எனக்கு ஞாபக மறதி ரொம்ப அதிகம். அதனால நிலாவோட நம்பர் எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த நிலா கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. என்னோட ஃபோன் கால் இல்லன்னா, அவ வேற அங்க பயந்துட்டுருப்பாளே! இங்க என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிறேன். உடனே அங்கருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நிலா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துரலாம் அப்படின்னு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா, அங்க நிலா இல்ல. அங்க சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு டியூட்டியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் அங்கருந்து ஸ்டேஷனுக்கு வரேன். என்னடா பண்றது? இப்ப இந்த நியூஸ எப்படி சொல்ல அப்படின்னு நானும் நெனச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்டாங்க. அந்த லஞ்ச் பிரேக்ல நான் சாப்பிடாம நேரா நிலாவோட கிளினிக்குக்கு போறேன். அவகிட்ட எப்படியாட்டும் சொல்லிட்டு வந்துரணும்னு சொல்லிட்டு அங்க போனா, அங்கேயும் நிலாவ காணோம். ஸோ அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் கிட்ட என்னோட ஃபோன் இந்த மாதிரி உடைஞ்சிருச்சு. அதனால தான் கான்டாக்ட் பண்ண முடியல. நிலா கிட்ட சொல்லிருங்க. என்னோட பேரு வினோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் கிட்டயுமே சொல்லிட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஆனாலும் என்னடா இது ஸ்டேஷனுக்கு வந்தனாலே ஃபோனும் போச்சு, எல்லாம் போச்சு. பேசவே முடியலையா? அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு ஒரு டியூட்டின்னு சொல்லிட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. நானும் ஸ்டேஷன விட்டு வெளியில கிளம்பிட்டேன். நான் கிளம்புற நேரம் தான் கரெக்ட்டா நிலா ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. என்னோட ஃபோன் உடைஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ புதுசா ஒரு ஃபோன வாங்கிட்டு ஸ்டேஷனுக்குமே வந்திருக்கா. என்னைய அங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சது. அங்க இன்னொரு போலீஸ்கிட்ட குடுத்துட்டு நிலாவுமே கிளம்பிட்டா. நான் மறுபடியும் என்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வரேன். வந்ததும் என் கையில ஒரு பார்சல் குடுத்தாங்க. நானும் இது யார் குடுத்தா? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ள ஒரு ஃபோன் இருக்கு. அது பக்கத்துல ஒரு சின்ன லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதுல நிலாவோட பேரும், பக்கத்துல ஒரு சின்ன ஸ்மைலியும் இருக்கு. நான் நெனைக்கிறேன், நிலா தான் ஃபோன வாங்கி குடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உடனே அந்த ஃபோன ஓப்பன் பண்ணி அந்த சிம் எல்லாம் போட்டு ஃபோனையுமே ஆக்டிவேட் பண்றேன். ஃபோன ஆக்டிவேட் பண்ணதும் ஃபர்ஸ்ட்டு காலு நிலாவுக்கு தான் கால் பண்ணேன். "ஏய்! ஏன்டி இப்படி பண்ற? இப்ப எதுக்காக இந்த ஃபோன்?" அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேட்கவும், நிலா சொன்னா, "உன்னோட ஃபோன் எப்போ சரியாகும், எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உன்னை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு உன்கிட்ட இப்பவே பேசியே ஆகணும். அதுக்காகத்தான்." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொன்னா. உடனே நான் சொன்னேன், "ஏன் உன்னால இந்த ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா? இந்த ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா நாளைக்கே எனக்கு ஃபோன் கிடைக்கும். நான் நாளைக்கே உன்கிட்ட பேசுவேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லவும், அப்போ நிலா மறுபடியும் சொன்னா, "எனக்கு உன்கிட்ட இப்பவே பேசணும். அதுக்காகத்தான் நான் இந்த ஃபோனையுமே வாங்கி குடுத்தேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னா. உடனே எனக்கு புரிஞ்சுது. ஒரு நாள் கூட நம்மகிட்ட பேசாம இருக்க முடியாது போல. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். சரி ஓகே. இப்ப நீ ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேட்டேன். அந்த பக்கம் எந்த ஒரு சவுண்டுமே இல்ல. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நிலா மறுபடி கேட்டா, "அப்படின்னா, இனி உன்ன பார்க்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நான் சொன்னேன், "இதுக்கப்புறம் கிரவுண்ட்ல நீ என்ன பார்க்க முடியாது. நான் இங்க ஸ்டேஷன்ல தான் இருப்பேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, வரும்போது எங்க போனாலும் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிரு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பா உன்ன வந்து பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையுமே கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் நிலா எனக்கு கால் பண்ணா. நானும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, "இன்னைக்கு நான் சாரி கட்டியிருக்கேன்" அப்படின்னு சொன்னா. நிலா சாரி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எனக்கு உடனே நிலாவ பார்க்கணும். சாரி கட்டியிருக்காங்க பார்க்காம எப்படி? பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தோணுச்சு. நான் உடனே சொன்னேன், "சரி ஓகே. நீ எங்க இருக்க? நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். நிலா சொன்னாங்க, "நான் இங்க ஒரு பக்கத்துல ஒரு கோவில்ல வரேன்" அப்படின்னுட்டு அவ சொல்லவும், நானும் ஸ்டேஷன்ல போயிட்டு இன்னைக்கு எனக்கு என்ன டியூட்டி? போக முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்னைக்கு எனக்கு ரவுண்ட்ஸ் போற டியூட்டி. இந்த ஏரியால என்ன பிரச்சனை, என்ன ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் தான் பெட்டிஷன் போடணும். இந்த ஏரியா ஃபுல்லாவே இன்னைக்கு என்னோட கண்ட்ரோல் தான். எனக்கு தான் ரவுண்ட்ஸ் அந்த டியூட்டி குடுத்துருக்காங்க. ஸோ, நல்ல வசதியா போச்சு. இந்த ஒரு சாக்க வச்சு நம்ம பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே என்னோட வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். நிலா ஒரு கோவில்ல இருக்க. அவளோட தங்கச்சிய அழைச்சிட்டு வந்திருக்கா. நான் நிலாவ பார்க்குறேன். அவ்ளோ அழகா இருக்கா. சாரில சொல்லவே வேணாம். அம்புட்டு அழகு. அழகுன்னா அழகு. அப்படி ஒரு அழகு. கோவில்ல இருக்கா இல்லையா? ஸோ சின்னதா திருநீறு, குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு அவ்ளோ அழகா இருக்கா. அப்படி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்க்குறேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ நிலாவோட முகத்த இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது, அவ முகம் ஏதோ அப்படியே மொறச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. நானும் புரியாம பார்க்குறேன். இப்ப எதுக்கு இவ சம்மந்தமே இல்லாம மொறச்சுக்கிட்டே இருக்கா? என்ன கோவம்? அப்படின்னு சொல்லி நானும் பார்க்குறேன். அப்போ என்னோட ஃபோனுக்கு சின்னதா ஒரு சவுண்டு. கேட்டா, அவ தங்கச்சி மெசேஜ் பண்ணியிருக்கா. என்னன்னு எடுத்து பார்த்தா, "ஃபர்ஸ்ட்டு பூவ வாங்கி கொண்டு வந்து குடு" அப்படின்னு சொல்றா. அப்பதான் எனக்கே தெரியுது. ஓ! சாரி கட்டியிருக்கா. நம்ம பூ வாங்கி கொடுக்கணும். அதுதான் முறைக்கான்னு சொல்லிட்டு, நான் உடனே பக்கத்துல இருந்த கடையில அந்த பூவ வாங்கிட்டு நிலா கிட்ட கொண்டு போய் குடுக்குறேன். நிலா அப்பவும் அப்படியே மொறச்சு பார்த்துக்கிட்டே அந்த பூவ வாங்குறா. அவ தங்கச்சியோ, "ஒரு லவ் கூட பண்ண தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் முறைக்கிறா. உடனே நான் சொன்னேன், "ஒரு 2, 3 நாளா பார்க்கல. ஸோ அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டு நான் அத கவனிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஆனா 2 பேரும் கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. எனக்கு புரியல. "ஏய் ஏய் ஒரு நிமிஷம் இரு, இரு, இரு.
அக்கா, தங்கச்சி 2 பேருக்கும் என்னைய திட்டுறது தான் வேலையா? கேட்குறேன். உங்க 2 பேருக்குமே என்னைய திட்டுறது தான் வேலையா? உங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்கு தான் என்னை பெத்து விட்டாங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவும், அவ தங்கச்சி ஆமா அப்படின்னு சொல்றா. பாரேன். நீ சொல்லுவத்தான், நீ சொல்லுவ அப்படின்னுட்டு நாங்க 2 பேரும் அப்படி தனியா போய் பேசுறோம். அப்பவும் அவ தங்கச்சி சொல்றா, "நீ எல்லாம் லவ் பண்றதுக்கு லாக்கியே கிடையாது தெரியுமா? உனக்கு இந்த வாய் மட்டும் தான், இந்த வாய தவிர வேற எதுவுமே கிடையாது. இதுல வேற உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வேற நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட விடு. நான் என்னோட அக்காவுக்கு வேற ஒரு ஆள பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உடனே, "ஏய் ஏய் பொறு பொறு. ஏன் அவசரப்படுற? இல்ல நீ ஏன் அவசரப்படுற? இந்த ஒரு டைம் ஏதோ மிஸ் ஆயிருச்சு. அடுத்த டைம் பாரு. நான் இதுக்கப்புறம் மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் எப்படி கரெக்ட் பண்றேன் பாருன்னு" சொல்லிட்டு நான் அவ தங்கச்சிகிட்ட சொல்ல, அவ தங்கச்சி "என்னவோ போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவங்க அக்காவையுமே அழைச்சிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட்ஸ் தானே. ஸோ ஈவினிங் நிலாவ பார்க்குறதுக்காக மறுபடி கிளினிக்குக்கு போனேன். நிலா உள்ள கிளினிக்லேருந்து வர்ற பேஷண்ட் எல்லாரையுமே பார்த்து அனுப்பிட்டு இருந்தேன். நான் அப்படி வெளியில நின்னு நிலாவ பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த ரவுண்ட்ஸ் டியூட்டி இந்த ஒரு டியூட்டி போட்டா மட்டும் எனக்கு நிலாவ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சது. ரவுண்ட்ஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுல நிக்க, அந்த ஏரியாவுல நிக்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு நிலாவ பார்க்கறதுக்காக போயிருவேன். ஆனா, மத்த நாள் எல்லாமே ரொம்பவே கஷ்டம்தான். அதிகமா பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்போ ஒரு நாள் என் ஸ்டேஷன்ல எனக்கு ஒரு ஒர்க் குடுத்தாங்க. ஒரு ஃபேமிலி இஷ்யூ போய் விசாரிச்சுட்டு வரணும். போ அப்படின்னு சொல்லி என்னையுமே அனுப்பி வச்சாங்க. நானும் அந்த வீட்டுக்கு போயிட்டு, "என்னம்மா பிரச்சனை? என்ன ஏதுன்னு?" சொல்லி பேசி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. அப்போ அங்க தான் நிலாவோட தங்கச்சி இருக்கா. அவ என்னைய பார்த்துட்டா. உடனே நான் கேட்கிறேன், "ஏய்! நீ எங்க இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டா, பதிலுக்கு அவ என்னைய கேட்கிறா, "நீங்க எங்க இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், "எனக்கு இங்க ஒரு என்குயரி. ஸோ விசாரிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன்." அப்படின்னு நானுமே சொன்னேன். அப்போ அவ தங்கச்சி சொன்னா, "என்னோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. நீங்க இப்ப வர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டா. "உன்னோட அக்கா வீட்ல இருக்காளா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உடனே அவளும், "ஆமா, அக்கா வீட்ல தான் இருக்கா. நீங்க இப்ப வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டா. நான் உடனே சொன்னேன், "இல்ல, இல்ல, இல்ல. உன்னோட அக்கா வீட்ல இருக்கா. இப்ப நான் உன் வீட்டுக்கு வரல. நான் இன்னொரு நாளைக்கு வரேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நிலாவோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்த உடனே என்னோட பக்கத்துல வந்து எனக்கு ஹேண்ட் ஷேக் குடுத்து, "நீங்க ரொம்பவே சூப்பர்" அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எதுவுமே புரியல. இவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு? அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உடனே பக்கத்துல இருந்த நிலாவோட தங்கச்சிய பார்த்துட்டு, "இவங்கள உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க, நானும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா, அவ அத பார்க்காம, "ஓ! நல்லாவே தெரியுமே. இவங்கள 2 வருஷமா எனக்கு தெரியும். இவங்க அக்காவோட ஃப்ரெண்டு. நானுமே இவங்கள பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடுத்துட்டா. நான் அந்த செகண்ட் நெனைக்கிறேன், போச்சு அவ்வளோதான் இன்னைக்கு சோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நெனைக்கிறேன். உடனே அவங்க அப்பா, "அப்படியா? 2 வருஷமா தெரியுமா? அப்படின்னா, நீங்க ஏன் இவங்கள பத்தி எதுவுமே பேசிக்கல? எதுவுமே வீட்டுக்கு அழைச்சிட்டு வரல? எனக்கு எதுவுமே தெரியாதே! இப்ப நீங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூப்பிடுறாரு. உடனே நான் சொன்னேன், "இல்ல, நான் இங்க ஒரு என்கொயரிக்காக வந்தேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு" அப்படின்னு நானுமே சொன்னேன். ஆனா, அவ தங்கச்சி கேட்காம, "நீங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கையோட அழைச்சிட்டு வந்துட்டா. இங்க வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அவ தங்கச்சி எனக்கு எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி குடுக்குறா. இது அம்மா, இது அப்பா, இது அண்ணி, இது அண்ணியோட பொண்ணு. தம்பிய ஏற்கனவே தெரியும். ஸோ இது நானு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு ஆப்போசிட்ல அந்த பக்கம் நிலா நிக்கிறா. அந்த கதவுல சாஞ்சுகிட்டே நிலா நிக்கிறா. என்னைய பார்த்து மொறச்சுக்கிட்டே இருக்கா. இவ வேற அப்பப்போ மொறச்சுக்கிட்டே இருக்கா. நமக்கு காரணமும் தெரிய மாட்டேங்கி. ஏன் கோவப்படுறா? எதுக்கு கோவப்படுறா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. நீ கோவப்படுறன்னா எதனா காரணம் சொன்னா தானே தெரியும். சொல்லாம இப்படி மொறச்சுக்கிட்டு இருந்தா என்னதான் தெரியறது? நமக்கு ஒரு பக்கம் மண்டைய பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ நிலாவோட தங்கச்சி என் பக்கத்துல வந்து நின்னுட்டு, "இங்க பாரு, இவங்க தான் உன்னோட மாமனார். இவங்க தான் உன்னோட மாமியார். நல்லா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவ என் பக்கத்துல காத கடிச்சுக்கிட்டு வந்து சொல்ல, நானே ஏற்கனவே பயத்துல இருக்கேன். உடனே அவளோட கால எட்டி மிதிச்சேன். "கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? எல்லாமே உன்னால தான்" சொல்லிட்டு அவ கால மிதிக்க, அவ அம்மான்னு சொல்லி கத்த, அவங்க அம்மாவோ "என்னம்மா அங்க சத்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு
என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் முழிக்கிறேன். திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கேன். உடனே அவங்க தங்கச்சி ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. எனக்கு இவங்க அத்தனை பேர் நடுவுல நம்மள உட்கார வச்சுட்டாங்களே! இப்ப என்னடா செய்றதுன்னு வேற எனக்கு பயமாவே இருக்கு. இதுல அவங்க அப்பா வேற என்னைய தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஒரு யோசனையாவே இருக்கு. எப்படி நம்மள தெரியும்? நானே இப்ப இந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு 10 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள இவருக்கு எப்படி நம்மள தெரியும்? என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல ஒரு பயத்தோட யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். சுத்தி எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்னைய வச்சு. ஏன்னா, அன்னைக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யூனிஃபார்ம்ல வந்திருக்கேன். காக்கி ஷர்ட்டு, காக்கி பேண்ட்டு. நிலா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃபுல்லா அந்த யூனிஃபார்ம்ல அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா. அவ ஒரு பக்கம் இருந்து முறைச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க அத்தனை பேருக்கும் நடுவுல நான் உட்காந்துருக்கேன். என்னடா பண்றது? இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துலயே உட்காந்துருக்கேன். இன்னைக்கு இந்த எபிசோட நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் கிளம்புறேன். தேங்க் யூ.